இன்னொரு ஹதீஸில் வரக்கூடிய சஹாபி ரலியல்லாஹு அன்ஹு, அவங்க அல்லாஹ்வின் பாதையில் ஜிஹாதில் உயிரை கொடுக்குறாங்க. அப்போது அது எதற்காக கொடுக்குறாங்கன்னா சொர்க்கம் கிடைக்குங்கிற அந்த ஒரு வார்த்தைக்காக, ஃபில் ஜன்னான் ரசூலுல்லாஹ் சொன்ன அந்த ஒரு வாக்குறுதிக்காகத்தான் அவர் தன் கையில் வைத்திருந்த சுவையாக தான் சாப்பிட்டு கொண்டிருந்த பேர்த்தம்பழங்களையும் தூக்கி எறிந்து விட்டு இனி தாமதம் கூடாது அப்படின்னு போகிறாங்க. அப்போ விரையணும், வேகமாக இருக்கணும், இதில் ஆக்டிவாக இருக்கணும், சுறுசுறுப்பாக ஆசையோடு இருக்க வேண்டும். இப்போ தள்ளி போடக்கூடாது, தாமதம் கூடாது. அப்போ இது எப்போது நம்முடைய மனதிற்குள்ளே வருதோ அந்த தள்ளி போடுகிற உணர்வு, அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்முடைய செயல்கள் எல்லாமே பின்தங்கி விடும். தள்ளி போடும் ஆர்வம் எப்போது எனக்கு ஏற்படுது, இந்த ஆர்வம் மார்க்கத்துக்கு உட்பட்டது தானா, இதை அல்லாஹ் திருப்தி கொள்வானான்னு பார்க்கணும். இப்போ ஒரு விஷயத்தை அந்த மாதிரி தள்ளி போடலான்னு நினைக்கும் போது நமக்கு இந்த கேள்வி எழுப்பிக் கொள்ளணுமா? ஷேக் சொல்கிறாங்க, இது அல்லாஹ்வுக்கு பிடிக்குமா? இப்படி தள்ளி போடுறதுனால அல்லாஹ்வுக்கு பிடிக்குமா? இது மார்க்கத்துக்கு உட்பட்ட விஷயம் தானா? இல்லை இது வேறு ஏதோ சூழ்ச்சியின் காரணம் இனி செய்ய முடியாமல் ஆயிடுவேனா? இதனால் தாமதம் ஆகுமா ஆகாதா? இப்படி நினைத்து பார்த்தால் தெரியும் நம்ம போடலாமா வேணாமா. அல்லது ஒரு விஷயத்தை தள்ளி போடுறோன்னா அது உலக விஷயமா மார்க்க விஷயமா? இது அல்லாஹ்வின் கட்டளை கட்டுப்பட்டு நடப்பதில் வருமா, அல்ல அவன் தடை செய்திருப்பதை பொருட்படுத்தாமல் நாம் விலகி போவதில் வருமா, அல்ல என்ன பிரச்சனை இது, அல்ல இதில் ஏதோ சைத்தானுடைய சூழ்ச்சி இருக்குதா அப்படின்னு சிந்திச்சு பார்க்கணும். அப்படி சிந்திச்சு பார்த்தா நமக்கு தெரியும், இதில் உண்மையை நாம் அப்போது முடிவு செய்வோம். பயனுள்ள செயல்பாட்டுக்கான போட்டியில் நிதானிக்காமல் தள்ளி போடாமலும் ஈமானிய உந்துதல்களை பயன்படுத்திக் கொள்வது அவசியம். மறுமையின் நன்மையை தரக்கூடிய, நமக்கு அல்லாஹ்விடம் அஜ்ரு தரக்கூடிய, சவாபு தரக்கூடிய ஒரு அமல் இருக்குது, ஒரு செயல் இருக்குன்னா அதில் போட்டியில் இருக்கும். அதில் யார்ட்டையும் போட்டி போடணும், அதில் நிதானிக்கவே கூடாது. எப்படி மறுமையின் காரியமாக ஒன்று இருந்துச்சுன்னா அதில் நிதானிக்கவே கூடாது, அதில் போட்டியை போட்டுக்கொண்டே இருக்கணும், அதில் தள்ளி போடக்கூடாது. அதில் ஈமானுக்கு உந்துதலை மோட்டிவேஷனை நம்ம உருவாக்கி கொண்டே போகணும். இது நம்முடைய வாழ்க்கையை சேஞ்ச் பண்ணிடும், மாற்றிடும். பாருங்க, அத்துஅத்தது ஃபீ குல்லி ஷைஇன் இல்லா ஃபீ அமலில் ஆகிரஹ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒவ்வொன்றிலும் நிதானம் வேண்டும் மறுமைக்கான செயலில் தவிர. அப்படின்னா என்ன? உலக காரியங்களில் நிதானம் வேண்டும். செய்யலாமா வேண்டாமா, செய்யலாமா வேண்டாமா, மெதுவாக செய்வோம் அப்புறம் செய்யலாம், இதெல்லாம் யோசித்து செய்ய வேண்டியது உலக காரியங்களில் தான். ஆனால் மறுமையின் காரியங்களில் என்ன? அல்லாஹ்வின் திருப்தியை ஏற்படுத்தக்கூடிய நல்ல அமல்கள். அந்த மாதிரி அதுக்கு மறுமையில் இவ்வளோ கூலி இருக்குது, இவ்வளோ நன்மை இருக்குது, இது இவ்வளோ அந்தஸ்து அல்லாஹ்வோட உயர்த்தும் அப்படின்னு தெரிஞ்சுன்னா அந்த மறுமையின் காரியத்தில் நிதானிக்கவே கூடாது. நிதானம் ஒவ்வொரு அமலிலும் உண்டு, எல்லாத்திலும் நிதானம் வேண்டும். ஆனால் இல்லை ஃபி அமலில் ஆகிரா, ஆகிரத்துடைய அமல்னு ஒன்று வந்தால் அதில் நிதானம் கூடாது. அதாவது தள்ளி போடுறது, பொறுமையாக பார்த்துக்கலாம் அப்படின்னு இருக்கு, அது உடனே செய்யணும், அதில் ஆர்வப்படணும் அப்படின்னு இந்த ஹதீஸில் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸ் அபு தாவூதில் 4810வது ஹதீஸாக இடம்பெறுது. இமாம் அல்பானி ரஹிமஹுல்லா சில்சிலத்துல் அஹாதீஸு ஸஹீஹால 1794வது ஹதீஸாக இதை சஹீஹ் என்று உறுதி செய்கிறாங்க. வார்த்தை ரசூலுல்லாஹ்வுடைய இந்த வார்த்தை, நிதானம் அனைத்திலும் உண்டு, எல்லா விஷயத்திலும் உண்டு, மறுமையின் அமலில் தவிர அப்படின்னு சொல்றது. மறுமைக்கான அமல் வரும்போது அதில் நிதானத்தை தள்ளி போடுதல் வரக்கூடாது. அப்போது நாம் அதற்காக முந்த வேண்டும். ஷேக் எழுதுறாங்க, மஸ்ஜிது கட்டுவதற்கு நன்கொடையை கொடுப்பது, இரத்த பந்தங்களோடு சேர்ந்து வாழ்வது, சச்சரவு செய்து கொண்டிருக்கக்கூடிய 2 சகோதரர்களுக்கு இடையே சமாதானத்தை செய்து வைப்பது, நோயாளி நலம் விசாரி, இப்படி எத்தனையோ விஷயங்களில் ஒரு நன்மையை செய்வதற்கு ஒருவர் அழைப்பு கொடுத்தால் நீங்கள் அதை செவியுற்றால், அதை ஒருத்தர் நல்லது சொல்கிறாருன்னா உடனே அதை செய்யுங்க. அதில் நீங்கள் தடுமாறாதீங்க. அப்போ அதை செய்யலாமா வேணாமா பின்னாடி பார்க்கலாமான்னு யோசிக்காதீங்க. மஸ்ஜிதுக்கு ஒரு நன்கொடை கூட உடனே உங்களால் முடிஞ்சது கொடுத்துருங்க, உடனே கொடுத்துருங்க. எவ்வளோ முடியுமோ அவ்வளோ, அது எவ்வளோ கம்மியாக இருக்குதோ கூட இருக்குதோ கொடுத்துருங்க. உடனே ஒரு நோயாளி பார்க்க நல விசாரிக்க உடனே அந்த அமலை அப்படியே உடனே செய்திருங்க. அதே மாதிரி ரத்த பந்தத்தை ஆதரிக்கிறது, நம்மால் முடிஞ்சது அவங்களோட பேசுறது, அவங்களுக்கு செய்ய வேண்டிய நன்மையை செய்கிறது. அதே மாதிரி தாவாவுடைய பணிகளில் கலந்து கொள்வது, இல்மை தேடுறது, எவ்வளோ முடியுமோ உடனே உடனே உடனே. ஏன்னா இது எல்லாம் மறுமையின் அமல், துன்யாவுடைய அமல் இல்லை. இது வெறும் சம்பாதிக்கிறது, இந்த உலக விஷயங்கள், வாசபாசங்கள், உலக விவகாரங்கள், இது சாப்பிட்றது, இப்படி விஷயம் இல்லை. சாப்பிட்றது கொடுத்துறதுலாம் என்ன உலக விஷயங்கள். ஆனால் மறுமையின் விஷயங்கள் அல்லாஹ்வோட அது கூலி கொடுக்கப்பட வேண்டிய விஷயங்கள். அப்போ அந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் தாமதம் செய்யாது, கவனத்தில் கொள்ளுங்கள்.
எந்த நொடியில் நற்செயலுக்கான அழைப்பை செவியுற்றீர்களோ, ஒரு நல்ல அமலை செய்வதற்கான ஒரு அழைப்பு உங்கள் காதுக்கு வருது, ஒரு விஷயம் உங்களுக்கு நினைவூட்டலாக வருது அப்படின்னா, அந்த நொடி தான் அந்த செயலை நீங்கள் செய்வதற்கு பொருத்தமான நேரம். ஏன்னா அதுக்கு பிறகு அதை நினைக்க மாட்டீங்க, மறந்துடலாம். அல்லது அந்த நேரத்துக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய மோட்டிவேஷன், அதை நீங்கள் செய்யணும்னு ஒரு மனசில் ஒரு உந்துதல் ஏற்படுதில்ல, ஒரு துளிர்க்குதே ஒரு எண்ணம், அது அப்புறம் வராமல் போயிடலாம். அப்போ வந்த நேரத்தில், அதை கேட்ட நேரத்தில் அப்போவே செய்கிறது தான் அந்த நேரத்தை நீங்கள் பெனிஃபிஷியலாக, அதை வந்து ஃபாயிதாவாக உங்களுக்கு ஆக்கி கொண்டு அந்த நேரத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு அர்த்தம். இல்லைன்னா அந்த நேரம் உங்களை விட்டு கடந்து போயிடுச்சு. ஏன்னா உங்களுக்கு ஆர்வமூட்டப்பட்ட விஷயத்தை அப்போ நீங்கள் செய்துட்டீங்க, இல்லைன்னா அது கடந்து போயிடும். உதாரணத்துக்கு அந்த நபித்தோழர் ரசூல்லா, இங்கே நான் இப்போ கொல்லப்பட்டேன்னா நான் எங்கே இருப்பேன்? ஃபில் ஜன்னா, சொர்க்கத்தில். அதுதான் அந்த நேரம். அந்த நேரத்தை அப்படியே அவர் பற்றி கொண்டார். உடனே கையில் வச்சுக்கிட்டு இருந்த பேரிச்சம்பழத்தை தூக்கி வீசிட்டு உடனே ஓடி போயிட்டார் உள்ள. உடனே போர்க்காலத்துக்கு போர் விடுறார், அங்கே கொல்லப்படுறார்.